ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ். நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மேலியன் பார்க்க போகிறோம். நம்ம பெர்னார்ட் ஷாவோட ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் லாஸ்ட் லெக்சர்லேயே பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பிக்மேலியன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் அதோட ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட இந்த பிக்மேலியன் ஒரு விட்டி அண்ட் ஒரு தாட் ப்ரோவோக்கிங் பிளேயாக இருக்குது. இந்த பிளே ஃபர்ஸ்ட் 1913 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயில் மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. இந்த பிளேல ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஹையர் கிளாஸ் பீப்புள் லோவர் கிளாஸ் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களோட லாங்குவேஜை வச்சு அவங்கள எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பெர்னார்ட் ஷா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சோஷியல் கிளாஸ் ஐடென்டிட்டி அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட லாங்குவேஜ் அண்ட் மேனர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவங்க ஹையர் கிளாஸ் லெவலுக்கு மற்றவங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்களா, அதை தான் முக்கியமாக இந்த ஒர்க்கில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களோட லாங்குவேஜ் அண்ட் மேனர்ஸை வச்சு தான் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒர்க்கில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் பிளே இருக்குது. அந்த பிளேயை இந்த பிக்மேலியனை பேஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கை மியூசிக்கல் பிளே அடாப்டேஷனாக பண்ணியிருக்காங்க. இந்த பிக்மேலியனோட ஓவரால் வியூ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு காமெடி. ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு புவரான ஒரு அன்எஜுகேட்டட் கேர்ள் இருக்காங்க. இந்த கேர்ள் ஒரு ஃப்ளவர் கேர்ள், ஃப்ளவர்ஸை செல் பண்ணுற ஒரு கேர்ள். அந்த புவரான கேர்ளை அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து எப்படி ஒரு லேடி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுதான் இந்த ஒர்க்காக இருக்குது பிக்மேலியன். ஒரு ப்ரொஃபஸரோட சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஃப்ளவர் கேர்ளை எப்படி ஒரு லேடி அப்படின்னா ஹை கிளாஸ் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளை தான் லேடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சாதாரண கேர்ளை எப்படி ஒரு லேடியாக அந்த ப்ரொஃபஸர் மாத்துறாங்க, அதுதான் அந்த ஸ்டோரியாக இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கோட டைட்டில் இருக்குல்ல பிக்மேலியன், இந்த பிக்மேலியன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு க்ரீக் மித்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த க்ரீக் மித் ஓவிடோட மெட்டாமார்ஃபோசிஸ் அந்த புக்கில் இருக்குது. ஓவிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட்டான ஒரு ரைட்டர் இருக்காங்க, க்ரீக் ரைட்டர். அவங்களோட மெட்டாமார்ஃபோசிஸ் அந்த புக்கில் இந்த பிக்மேலியன் பற்றி பேசியிருக்காங்களாம். பிக்மேலியன் அந்த மித்தாலஜியில் இருக்க அந்த பிக்மேலியன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்கல்ப்டர், சிலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பர்சன். அப்போ அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விமனோட ஒரு ஸ்டாச்சுவை அவர் ஸ்கல்ப் பண்ணுறாரு. ஸ்கல்ப் பண்ணிவிட்டு அந்த விமன் மேலேயே அவர் லவ் ஆகிடுறாரு. மற்ற எந்த விமனுமே அவருக்கு பிடிக்கல, அவர் செஞ்ச அந்த ஸ்டாச்சுவில் இருக்க விமன் தான் பிடிக்குது. இதை பார்த்த காடஸ் ஆஃப்ரோடைட்டை வீனஸ்னு சொல்லுவாங்க. அந்த வீனஸ் காட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஸ்டாச்சுக்கே லைஃப் கொடுக்குறாங்க. பிக்மேலியன் அந்த ஸ்டாச்சுவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது. அதை ஒரு பேஸாக வச்சு தான் பெர்னார்ட் ஷா இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்களாம். அதோட மாடர்ன் பேரலல் மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மித் இருக்குல்ல, பிக்மேலியனோட மித் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா பவர் ஆஃப் கிரியேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒருத்தவங்க ஒரு ஒர்க்கை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாச்சு அவர் கிரியேட் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதையே மேரேஜ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது அந்த மித்தில் இருக்குது. இதோட மாடர்ன் பேரலல் தான் பிக்மேலியன். இந்த பிளே ஷாவோட பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸும் இதே மாதிரி ஒரு கேர்ளை அவர் ரெடி பண்ணுறாரு, ஒரு லேடியாக ரெடி பண்ணுறாரு. ஒரு புவரான ஒரு கேர்ளை ஒரு லேடியாக மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணி அந்த லாங்குவேஜ் ஆக்சென்ட் எல்லாமே கற்றுக் கொடுத்து அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. அவர் ஸ்டாச்சுவை ஸ்கல்ப் பண்ணல, எலைசா டூலிட்டில் அப்படிங்கிற ஒரு புவர் கேர்ளை அவர் ஸ்கல்ப் பண்ணுறாரு. அவங்களோட ஸ்பீச் எட்டிகெட் எல்லாத்தையுமே அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. அந்த பிக்மேலியன் எப்படி அந்த சிலையை செதுக்குறாரோ, அவர் மார்பிள் அந்த ஸ்டோன் வச்சு சிசல் அந்த உளி இருக்குல்ல, அந்த உளியை வச்சு அவர் அந்த சிலையை செதுக்குவார். அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸோட டூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபோனெட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் கண்டிஷனிங். அப்படிங்கும்போது சோஷியல் எட்டிகெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கேர்ளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு லேடியாக மாற்றுறாங்க. ஸோ பிக்மேலியன் அந்த க்ரீக் மித்தாலஜியோட மாடர்ன் பேரலாக தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மேலியன் இருக்குது. நம்ம இந்த ஒர்க்கோட கேரக்டர்ஸ் பார்ப்போம். இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா எலைசா டூலிட்டில். இவங்க ஒரு புவரான ஃப்ளவர் கேர்ள். இவங்க எப்படி நல்லா பேசுறதுக்கு கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்கோட கோராக இருக்குது. தென் இந்த எலைசா டூலிட்டிலோட ஃபாதர் இருக்காங்க, ஆல்ஃப்ரெட் டூலிட்டில், ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஃபாதர். தென் அந்த ப்ரொஃபஸர் இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ். இவர் ஃபோனட்டிக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். தென் இந்த ஹிகின்ஸோட மதர் இருக்காங்க, அவங்களோட நேம் மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஹிகின்ஸோட வீட்லேயே ஒரு ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க, மிஸ்ஸஸ் பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ்
பியர்ஸ் எதுக்காக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மைனர் கேரக்டர் தான். பட் எலைசா டூலிட்டில் வந்து அவங்க வந்து நல்லா வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஹவுஸ் கீப்பரோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செட்டில் இருக்க பர்சன் யார் அப்படின்னா கர்னல் பிக்கரிங்கும் இந்த ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த கர்னல் பிக்கரிங் வந்து ஒரு ரிட்டையர்டான பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர், அட் த சேம் டைம் ஒரு லிங்குவிஸ்ட்டும் கூட. லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன். அண்ட் இவர் வந்து எலைசா கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக வந்து பிஹேவ் பண்ணுவாராம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார். பட் கர்னல் பிக்கரிங் வந்து எலைசா கிட்ட ரொம்ப கைண்டாக வந்து பிஹேவ் பண்ணுவார். தென் இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. இவங்க ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி. ஃப்ரெடி எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில் ஒரு யங் மேன். இவனுக்கு வந்து எலைசா வந்து பிடிக்கும். லேட்டர் ஆஃப் த பிளேயில் வந்து இவருக்கு வந்து பிடிக்கும். தென் அந்த ஃப்ரெட்டியோட மதர் மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில். தென் ஃப்ரெட்டியோட சிஸ்டர் கிளாரா எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில். இவங்கெல்லாம் சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். நம்ம என்ன பிளேக்குள்ளே போவோம். இந்த பிளே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லண்டனில் கோவென்ட் கார்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நைட் வந்து ஒரு ரெய்னி நைட்டாக இருக்குது. ஸோ நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்ச்சில் ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்குது. அந்த போர்ட்டிகோவில் கேதர் பண்ணி இருக்காங்க. ரெயினில் வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த சர்ச் முன்னாடி இருக்க போர்ட்டிகோவில் நிறைய பீப்புள் வந்து கேதர் ஆகியிருக்காங்க. அப்போ மலைக்கு ஒதுகும் போது அப்போது வந்து அவங்க வந்து ஹையர் கிளாஸ் லோவர் கிளாஸ் அப்படிலாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ நிறைய சோஷியல் கிளாஸஸில் இருக்க பீப்புள் வந்து அந்த சர்ச்சோட போர்ட்டிகோ கீழே வந்து நிற்கிறாங்களாம். அவங்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில். அவங்களோட டாட்டர் கிளாரா அண்ட் சன் ஃப்ரெட்டி. ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலின்னு பார்த்தோம்ல, அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸும் அந்த போர்ட்டிகோ கீழே தான் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கேப் வந்து பிடிச்சி அவங்களோட ஹோம்க்கு வந்து போகணும். ஸோ அவங்க கேபு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுட்டுருக்காங்களாம். அங்கே தான் யாரும் இருக்கா அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் எலைசா டூலிட்டிலும் அங்கே தான் இருக்காங்க. எலைசா டூலிட்டில் வந்து ஒரு புவரான ஒரு ஃப்ளவர் கேர்ள் அப்படின்னா ஃப்ளவர்ஸை வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஒரு சின்ன பேஸ்கெட்டில் ஃப்ளவர்ஸை வச்சு செல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் எலைசா டூலிட்டில். அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கர்னல் பிக்கரிங்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர், அவர் ஒரு லிங்குவிஸ்ட்டும் கூடன்னு சொல்லிட்டு அந்த கர்னல் பிக்கரிங் கிட்ட எலைசா வந்து ஃப்ளவர்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. செல் பண்ணிட்டு இருக்கத இந்த அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி இருக்காங்கல்ல, எய்ன்ஸ்ஃபோர்ட் ஃபேமிலி, அவங்க வந்து பார்க்குறாங்க. பட் பார்த்துட்டு ரொம்ப ஒரு அட்டென்ஷன்லாம் கொடுக்கல. இந்த எலைசா வந்து ரொம்ப போராக இருக்காங்க, அவங்களுக்கு யார் அட்டென்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அட்டென்ஷன்லாம் கொடுக்கல. ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த டைமில் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் இருக்காருல்ல, அவரும் அங்கே தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எலைசா வந்து பேசுகிறத எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா எலைசா பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு காக்னி ஆக்சென்ட்டாக வந்து இருக்குது. காக்னி ஆக்சென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புளோட ஆக்சென்ட். ஒர்க்கிங் பீப்புளோட ஆக்சென்ட்டில் வந்து அவங்க எல்லா சிலபிளையுமே வந்து ஃபுல்லாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ்னு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹவுஸ் அப்படி சொல்லுவாங்க. பிரதர்னு இருக்குன்னா ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. அப்படி ப்ரொனவுன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணாமல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எலைசா. ஸோ இதெல்லாம் பார்த்து ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கதை எலைசா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. இவர் என்ன நம்மளை பற்றி ஏதோ எழுதிட்டு இருக்காரு, போலீஸ் மேனாக இருப்பாரோ அப்படி சொல்லி மிஸ்டேக்கனா அவங்க வந்து ஹென்ரி ஹிகின்ஸை வந்து போலீஸ்னு நினச்சிடுறாங்க. பட் லேட்டர் வந்து ரீவீல் ஆகுது ஹிகின்ஸ் வந்து போலீஸ் இல்லை, அவர் வந்து ஒரு ஃபொனட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படி சொல்லி தெரியுது. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்து யாரோட ஆரிஜின் வந்து என்ன அப்படிங்கிறத அவங்களோட பேச்சில் இருந்தே நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். நான் வந்து அவ்வளோ ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் தான் யாரும் அங்கே நிற்க அப்படின்னா கர்னல் பிக்கரிங் இருக்காரு இல்லை, அவரும் ஒரு லிங்குவிஸ்ட் தான், அவரும் அங்கே தான் நிற்கிறாரு. அவருக்கு பூவை வந்து செல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹிகின்ஸ் வந்து பார்த்து வந்து நோட்ஸ் எடுக்கும்போது இந்த எலைசா வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது இப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த 3 பேருக்கு வந்து போயிட்டு இருக்குது. இப்போ ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து என்ன போஸ் பண்ணுறாரு அப்படின்னா உன்னோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப வந்து ஒர்க்கிங் கிளாஸ் இங்கிலீஷாக வந்து இருக்குது, நான் வந்து உன்னை வந்து ஒரு சூப்பராக பேசக்கூடிய ஒரு லேடியாக கூட என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாரு. இவர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபொனட்டிஷியன், யாரை வேணாலும் எப்படி வேணால் மாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்க ஒரு ஃபொனட்டிஷியன். ஸோ அதனால் அவர் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னா நீ ஒரு டச்சஸாக கூட 3 monthஸில் நீ வந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் கர்னல் பிக்கரிங் வந்து பார்த்துட்டே இருக்காரு. கர்னல் பிக்கரிங்கும் யார் அப்படின்னா ஒரு லிங்குவிஸ்ட் தான். ஸோ இவர் போஸ்ட் பண்ணுறதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிகின்ஸ் உன்னால் வந்து 6 மாதம் ஆனால் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 3 மாதத்தில் நான் ஒரு டச்சஸாக கூட ஒன்றை மாற்றிடுவேங்கிறாரு. பட் கர்னல் பிக்கரிங் வந்து பெட் பண்ணுறாரு, இல்லை உன்னால் 6 மாதம் ஆனால் கூட மாற்ற முடியாது அப்படி சொல்லி பெட் பண்ணுறாரு. நீ வேணா சொல்லு, நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் உனக்கு ஃபண்டு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்னல் பிக்கரிங் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி அந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னா எலைசா டூலிட்டில்
ஹென்ரி ஹிகின்ஸோட ஹோம்க்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. அவர் நேற்று வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு கான்வர்சேஷனாக தான் அது போச்சு. பட் எலைசா டூலிட்டில் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஹிகின்ஸோட ஹோம்க்கு வந்து போகிறாங்க. போயிட்டு எனக்கு வந்து ஸ்பீச் லெசன்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க, நானும் நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி எலைசா டூலிட்டில் வந்து கேட்குறாங்க. எலைசா டூலிட்டில் வந்து ஒரு புவரான ஃப்ளவர் கேர்ள், லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் வந்து பூவை வந்து விற்கிற ஒரு பொண்ணு அப்படி தானே. ஸோ அதனால இவர் வந்து என்ன இந்த பொண்ணு நம்மளோட வீட்டுக்கு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு தயக்கப்படுறாங்க. அவளோட ஆக்சென்ட்டே எப்படி இருக்குது அப்படின்னா காக்னி ஆக்சென்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த காக்னி ஆக்சென்ட் வந்து லோவர் கிளாஸ் பீப்புளோட ஆக்சென்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம். இப்போது எலைசா டூலிட்டில் எதுக்கு அவங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் போனோம் அப்படின்னா அவங்களோட அந்த பேசுகிற ஸ்கில் எல்லாமே முக்கியமாக. ஸோ அதனால என்னோட ஆக்சென்ட்டை நான் வந்து பில்டப் பண்ணேன்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் ஃப்ளவர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நான் ஒரு பெட்டர் ஜாபில் வந்து என்னால் இருக்க முடியும். அதனால எனக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிட்டு தான் எலைசா வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா ஜென்டில் மேனர்ஸாக இருக்க கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. மிடில் கிளாஸ்லேயே அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்கல்ல, அந்த கஸ்டமர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க தான் ஷாப்புக்கு போயிட்டு வாங்குவாங்க அப்படி தானே. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ரிஃபைண்டான லாங்குவேஜில் நான் வந்து பேசணும், அதனால எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறா. அண்ட் ஹிகின்ஸ் வந்து மார்க் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து எஸ்டர்டே கர்னல் பிக்கரிங் உங்ககிட்ட ஒரு பெட் வந்து கட்டினாங்க அப்படி தானே. ஸோ அது வந்து ஞாபகம் வருது. ஓகே, நம்ம வந்து இந்த கேர்ளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி சொல்லி அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹிகின்ஸ் அவங்களோட ஹவுஸ் கீப்பர் மிஸ்ஸஸ் பியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு எலைசாக்கு க்ளீனான கிளாத்ஸ் கொடுங்க அப்படி சொல்லலாம் கொடுக்குறாங்க. இவளை நல்லா க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க போகும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு காமனாக எப்படி ஒரு பூ வித்துட்டு இருக்க ஒரு கேர்ள் வந்து இருப்பாங்களோ அப்படி தான் இருக்காங்க. போனதுக்கப்புறம் அந்த பியர்ஸ் கிட்ட சொல்லி எலிசாவுக்கு நியூவான கிளாத்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் எலிசாவோட ஃபாதர் ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட டாட்டர் வந்து உங்கள் வீட்டில் தங்க போகிறாங்க, நான் வந்து எலைசாவை உங்கள் வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மணி கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று ஹிகின்ஸ் வந்து நினைக்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட ஒரு ஃபாதராக இருக்காரு அப்படி சொல்லி நினச்சிட்டு ஒரு 5 பவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வந்து அந்த பிளேஸில் இருந்து வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. எலைசாக்கு இப்போ அந்த நியூ ட்ரெஸ் கொடுத்தாச்சு, ஷீ இஸ் வாஷ்ட். அண்ட் அதுக்கப்புறம் எலைசாவுமே அங்கே நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்களோட வீட்டிலேயே இப்போ வந்து தங்க போகிறாங்க. எலைசாக்கு இப்போ ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. அதில் சம் ட்ரைனிங் வந்து பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸை சொல்லி அதை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, த ரெயின் இன் ஸ்பெயின் ஸ்டேஸ் மெயின்லி இன் த பிளெயின். இந்த ஃப்ரேஸை வந்து நீ வந்து சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்ல தான் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி ஃபஸ்ட் ஒரு ஸ்பீச் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எலைசா வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க. ரெயினை வந்து ரைன்னு சொல்கிறாங்க, ஸ்பெயினை வந்து ஸ்பைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமிக்கல் எலமெண்ட்டாக பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹிலேரியஸாக வந்து இருக்குதான். தென் அந்த ப்ராக்டிஸ்னால எலைசா கடைசியாக அதை வந்து கரெக்டாகவும் சொல்லிட்டாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ரூமையே சுற்றி டான்ஸ் ஆடிலாம் ஓடிட்டுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மவுத்தில் மார்பிள்ஸ், ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கும்ல மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோனை வந்து அவங்களோட வாய்க்குள்ளே போட்டு அந்த மூமெண்ட்ஸை வந்து கொடுக்கும்போது அந்த டங் மூமெண்ட், ஜா மூமெண்ட் எல்லாம் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு மார்பிள்ஸ் இன் த மவுத் அந்த ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறாராம். ஸோ மவுத்தில் அந்த மார்பிளை போட்டு பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து மம்பிள் ஆகும், ஸ்பிட்டிங் எல்லாம் வரும். ஸோ இதுவுமே ஹிலேரியஸாக இருக்குதான். இந்த ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து ஒரு ரூடான ஒரு பர்சன் தான். இவர் வந்து எலைசாவை வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து இருக்குது. போயிட்டு அவங்களோட ஸ்லிப்பர்ஸை வந்து ஃபெச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற அந்த ஒர்க் எல்லாத்தையும் கூட இவர் வந்து எலைசா கிட்ட தான் சொல்கிறாரு. எலைசாக்கு ஒன் டைம் வந்து ரொம்ப அனாய்ட் ஆயிடுது, இவர் என்ன நம்மளை வந்து சர்வெண்ட் மாதிரி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லிப்பரை தூக்கி அவர் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து வீசிடுறாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து சம் காமிக்கல் மொமெண்ட்ஸ். அதில் இந்த ஸ்லிப்பரை த்ரோ பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, எலைசாவோட கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரோ ஆகுது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அப்படி தானே, அவங்களுக்கு அந்த ஆக்சென்ட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கான்ஃபிடென்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் தைரியமாக அந்த ஸ்லிப்பரை கூட தூக்கி அவர் மேலே வீசுகிறாங்க அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்டை வந்து நமக்கு வந்து பெர்னாட் ஷா வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் எலைசாக்கு அவங்களோட ஸ்பீச் ட்ரைனிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ எலைசாக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ண போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஹென்ரி ஹிகின்ஸோட ஹோமில் அவங்களுக்கு வந்து நிறைய அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் எல்லாம் அங்கே வருவாங்களாம். அவங்க வந்து எலைசாவை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் அந்த டெஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இவங்களையும் நல்லா அரிஸ்டோக்ராட்டிக் லேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அவங்களோட பேச்சில் வந்து தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம எலைசாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் வந்திருக்காங்க.
அதில் நம்ம முதல்ல ஒரு ஃபேமிலி பார்த்தோம் அப்படி இல்லை, எய்ன்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியும் கூட அங்கே வந்து வந்திருக்காங்க. முன்னாடியே அவங்க வந்து எலைசா வந்து ஃப்ளவர் வந்து செல் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியலையா, அந்த கோவென்ட் கார்டனில் அந்த ஃப்ளவர்ஸ் வித் கேர்ளாக இது அப்படின்னு சொல்லி அவங்களால ரெகக்னைஸ் பண்ணவே முடியலை. எலைசாவோட ஸ்பீச் எல்லாமே வந்து பாலிஷ் ஆகிட்டு, பட் என்ன அப்படின்னா அவங்க பேசுகிற அந்த டாபிக் வந்து அந்த கெஸ்ட்டை வந்து ஷாக் பண்ணுதான். ஸ்பீச் எல்லாம் நல்லா பாலிஷ்டாக பேசுகிறாங்க, பட் அந்த டாபிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி மறுபடியும் அந்த லோவர் கிளாஸ் பீப்புள் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஆண்ட் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இறந்து போயிட்டாங்க, என்னோடய ஃபாதருக்கு நிறைய ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். பட் அந்த பொண்ணு கிளாரா இருக்காங்கல்ல, கிளாரா அப்படிங்கிறது அந்த எய்ன்ஸ்ஃபோர்டோட பொண்ணு, அவங்களுக்கு எலிசாவோட மேனர்ஸ் எல்லாம் பார்த்தாலே ரெஃப்ரெஷிங்காக இருக்குதான். யாருமே கண்டுபிடிக்கல எலைசா வந்து ஒரு ஃப்ளவர் கேர்ள்னு சொல்லிட்டு யாருமே வந்து கண்டுபிடிக்கல. மிஸ்ஸஸ் ஹிக்கின்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சன்னை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணுறாங்க. நீ வந்து எலைசாவை வந்து ஒரு டால் மாதிரி ட்ரீட் பண்ணுற, ஒரு பொம்மை மாதிரி நீ வந்து ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்கு, நீ வந்து எலைசாவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்க்காத, நீ வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கும் சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மதர் வந்து அந்த சன் கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ வந்து எலைசா பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லேடியாக வந்து அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க, அந்த டெஸ்ட் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டாங்க. கார்டன் பார்ட்டி, டின்னர், ஆப்பரா எல்லா பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எலைசாவை யாருமே வந்து ஒரு ஃப்ளவர் கேர்ள் அப்படி சொல்லி கண்டுபிடிக்கவே இல்லை. அண்ட் இப்போ என்னாச்சு அப்படின்னா நம்ம ஹென்ரி ஹிக்கின்ஸ் வந்து விக்ட்ரி, அவர் வந்து வெற்றி வந்து பெற்றுட்டாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் வந்து விக்ட்ரியை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. ஹிக்கின்ஸும் கர்னல் பிக்கரையும் சேர்ந்துட்டு அவங்களோட விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்காங்க. இப்போ தான் எலைசாக்கு வந்து என்னெல்லாம் புரியுது அப்படின்னா, என்னை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹென்ரி ஹிக்கின்ஸோட கேரக்டர் ஆக்சுவலியே கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து சுத்தமாகவே இவளை வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணி தூக்கிட்டு போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம எலைசாவா அவர் வந்து தூக்கி போட்ட மாதிரி பண்ணுறாரு. ஸோ எலைசாக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படி சொல்லி தோணுது. போயிட்டு ஹிக்கின்ஸை வந்து கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அப்போ பேசும்போதும் நம்ம ஹிக்கின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அண்ட் இப்போ நீ வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் உன்னை ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் லேடின்னு தான் நினைப்பாங்க, ஸோ ஈஸியாக நீ ஒரு ரிச்சான மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எலைசாக்கு இதை கேட்டோன்னே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவங்க வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் மாதிரி இருக்குது, நான் வந்து மணிக்காக யாரையும் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் மணி அண்ட் கம்ஃபர்ட்காக யாரையும் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, லவ், ரெஸ்பெக்ட் அதுதான் முக்கியம், நீங்கள் சொல்கிறது பார்த்தா என்னை வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அந்த ஐடியாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ வந்து எலைசாக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி மேலே ஒரு கொஸ்டினிங் வந்து வருது. நான் வந்து யாருன்னு சொல்லி தோணுது, அவங்க போட்டிருக்க ஃபேன்சி கிளாத்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தான் சொந்தமா, இல்லைனா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஹிக்கின்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் டவுட் வந்து வருது. ஒருவேளை நம்ம இந்த பார்ட்டியிலேருந்து இதே ட்ரெஸ்ஸோடையே போயிட்டோம் அப்படின்னா இவர் வந்து நம்மளை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டோம், திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு கூட தோணுது. ஸோ இது எல்லாமே எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா எலைசா இப்போ அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் பற்றி சீரியஸாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிக்கின்ஸ் வந்து நம்மள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணார், எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிட்டு அதில் அவர் சக்ஸஸாகவும் ஆகிட்டாரு, என்னமோ அடுத்து நம்மளோட லைஃப்பில் என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எலைசா. ஹிக்கின்ஸ்க்கு இவங்க பேசுகிறது எதுவுமே புரியவே மாட்டேங்குது. எலைசா வந்து எதுக்கு அப்செட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதே அவருக்கு வந்து தெரியலை. அதனால் அவர் வந்து அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, நீ வந்து ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லாக இருக்க, நீ பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, இப்போ எதுக்கு இப்படிலாம் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து உன்னை இப்படி ஒரு லேடியாக மாற்றிட்டேன் பார்த்தியா அப்படி சொல்லியே சொல்கிறாங்களே தவிர எலைசாவோட ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து ஹிக்கின்ஸ்க்கு வந்து புரியலை. ஹிக்கின்ஸோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஃபேவர் வந்து பண்ணியிருக்கேன், நீ அதெல்லாம் மதிக்காமல் என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி தான் ஹிக்கின்ஸ் வந்து நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன புரியலை அப்படின்னா எலைசாக்கு வந்து ரெஸ்பெக்ட் தான் வேணும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம் கிடையாது, ரியலான ரெஸ்பெக்ட் தான் வேணும், அது வந்து அவருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா எலைசாவை எங்கன்னே தெரியலை. ஸோ ஹிக்கின்ஸும் பிக்கரிங்கும் சேர்ந்து போலீஸை வந்து அலர்ட் பண்ணுறாங்க, எலைசா அந்த கேர்ளை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டேயே மிஸ்ஸஸ் ஹிக்கின்ஸோட ஹோம்க்கு வந்து ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து வாராரு. ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து எலைசாவோட ஃபாதர், அவர் வந்து வாராரு. இவர் வந்து முதல்ல ஒரு இன்சிடென்ட்லேயே பார்த்தோம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு, என்னோட பொண்ணுங்க தங்கணும் அப்படின்னா நீ 5 pounds கொடு அப்படி சொல்லி கேட்குற ஒரு கேரக்டர் தான் இந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டில். அண்ட் இப்போ வந்து திரும்பியும் உங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம டூலிட்டில் வந்து ரொம்ப வெல்த்தியாக மாறிட்டாராம்.
ஏன் அப்படின்னா ஹிக்கின்ஸ் வந்து சும்மா ஒரு ஜோக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, அதனால இவர் வந்து வெல்தியாக வந்து மாறிட்டாராம். ஒரு ஃபிலந்த்ரபிஸ்ட் இருக்காங்க. ஃபிலந்த்ரபிஸ்ட் அப்படின்னா ஒரு கொடை வள்ளல் மாதிரி யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஹிக்கின்ஸ் வந்து சும்மா ஒரு வேர்ட் ஆஃப் த மவுத்தாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு சொன்ன விஷயம், இந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் இருக்காருல்ல, இவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன், மிடில் கிளாஸ் பீப்புள்லேயே மாரலிஸ்ட் வந்து இவர் தான். மாரலிஸ்ட் அப்படின்னா நல்ல மாரலோடு நடந்துக்கிறவார், எல்லா பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லிட்டாங்க. இதை வந்து ஒரு ஜோக்காக தான் இவர் வந்து சொன்னார். யார்கிட்ட அப்படின்னா அந்த அமெரிக்கன் ஃபிலந்த்ரபிஸ்ட் நேம் எஸ்ரா வானாஃபெல்லர் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அந்த அமெரிக்கன் ஃபிலந்த்ரபிஸ்ட் வந்து இது உண்மை அப்படி சொல்லி நினச்சிட்டாங்க. உண்மைன்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஆல்ஃப்ரெட் டூலிட்டிலுக்கு நிறைய மணி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப மாரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹிக்கின்ஸே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு வந்து மணி தரேன், நீங்கள் வந்து இதை வச்சு நிறைய மாரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லி நிறைய மணி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இப்போ ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து ரிச்சான ஒரு பர்சனாக வந்து மாறிட்டாங்களாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து ரிச்சாக மாறிட்டேன், ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் வந்து இருக்குது, என்னால் ப்ராப்பராக வந்து பேச வந்து முடியலை. ஸோ லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்க அதே ஆக்சென்ட் அந்த பிரச்சனை வந்து இவருக்கும் இருக்குது, எனக்கும் நீங்கள் வந்து ஸ்பீச் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இவர் வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. இவரோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்ல ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் தான், பட் சாமிங்லி டிஸ்ஹானஸ்ட்னு சொல்லி சொல்லலாமா. இவரோட இந்த கெட்டதுனால யாருக்குமே ஒரு கெட்டது வந்து நடக்காது. கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லவங்களாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ரோகிஷான கேரக்டர்னு சொல்லலாம், ஒரு மிஸ்சீவியஸான ஒரு கேரக்டர்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டில். ரொம்ப நல்லவர் தான், பட் அவர்கிட்ட ஒரு ரோகிஷான ஒரு சைடும் வந்து இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அந்த பொண்ணை வந்து காணோம், அதை பற்றி கவலைப்படாமல் எனக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு பிளேஃபுல்லான ஒரு மிஸ்சீவியஸான கேரக்டர் தான் இந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டிலாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து அதோட வந்து முடியுது. இப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹிக்கின்ஸ் வந்து என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எலைசா வந்து அப்ஸ்டேர்ஸில் தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்கிறத இப்போ தான் மிஸ்ஸஸ் ஹிக்கின்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. எலைசா வந்து கீழே வராங்க. பார்த்தாலே அவங்க வந்து ரொம்ப பாய்ஸ்டாக இருக்காங்க, ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க. அவங்கள வந்து அந்த பழைய எலைசாவாக யாருமே வந்து நினைக்க முடியாது. ரொம்ப ஒரு லேடி மாதிரியே அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் கர்னல் பிக்கரிங்கும் அங்கே தான் இருக்காங்க. கர்னல் பிக்கரிங் கிட்ட எலைசா போயிட்டு தேங்க் பண்ணுறாங்க. நீங்கள் தான் என்னை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட நடத்துனீங்க, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்களும் காரணம் அப்படி சொல்லிட்டு எலைசா வந்து யாரை தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கர்னல் பிக்கரிங்கை தான் தேங்க் பண்ணுறாங்க. இப்போவும் ஹிக்கின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலைசாவை வந்து சீரியஸாகவே எடுக்கலை. அவரோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எலைசா வந்து எக்ஸ்டர்னலாக தான் சேஞ்ச் ஆகியிருக்கா, அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து ஒரு லேடி மாதிரி இருக்குது, நல்லா வந்து பேசுகிறா, ஆனால் இது வந்து ரொம்ப நாளுக்கு நீடிக்காது அப்படி சொல்லி அவரோட மனசுலேயே அவர் வந்து நினச்சிக்கிறாரு. கண்டிப்பாக எலைசா வந்து திரும்பி அவங்களோட ஓல்டு ஹேபிட்க்கு வந்து போவாங்க, ஒரு புவரான ஒரு ஃப்ளவர் கேர்ளாக தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ஹிக்கின்ஸ் வந்து அவரோட மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாராம். ஹிக்கின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் வந்து ரூட் அண்ட் கேர்லெஸ் அதை இவங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ணிடுறாங்க. எலைசாவுக்கு வந்து நல்ல க்ரோத் வந்திருக்கு, இண்டிபெண்டன்ஸ் அந்த இது வந்து வந்திருக்கு, அதை எதையுமே ஹிக்கின்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டெம்பரரி தான், சீக்கிரம் இவ வந்து பழைய ஃப்ளவர் கேர்ளாகவே மாறிடுவா அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. இப்போ எலைசாக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எலைசாவோட ஃபாதர் ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களோட ஸ்டெப் மதரை மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இவங்களாம் அந்த வெட்டிங்க்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டிங்க்கு வந்து அடுத்து வந்து போகிறாங்க. எலைசா வந்து அந்த பார்ட்டியில் வந்து தனியாக தான் இருக்காங்க. ஹிக்கின்ஸ் அவங்க தான் இருக்காரு. ஹிக்கின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகுது, இந்த பொண்ணை நம்ம தான் இவ்வளோ வந்து வளர்த்து விட்டோம், ஆனால் இது நம்மளை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்த மாட்டேங்க அப்படி சொல்லி அவருக்கு வந்து தோணுது. பட் எலைசாக்கு என்ன தோணுது, இவர் நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்த மாட்டேங்காங்களே அப்படி சொல்லிட்டு எலைசாக்கு வந்து தோணுது. அண்ட் இப்போ ரெண்டு பேரும் வந்து கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எலைசா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நான் எதுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு, சம் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு மட்டும் தான் நான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. லைக் அவரோட ஸ்லிப்பர்ஸை போய் எடுத்து கொடுக்குறது, அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு எல்லாம் மட்டும்தான் நான் வந்து வேணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நிஜமாவே வந்து என்னை வந்து கேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஹிக்கின்ஸோட ரிப்ளை பாருங்களேன். ஹிக்கின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து அப்படி ஒன்றும் ஒன்ட்டு டிஃப்ரெண்ட்டாலாம் நான் வந்து பிஹேவ் பண்ணலையே, நான் வந்து எல்லாரையுமே நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன், ஒன்றை மட்டும் நான் வந்து ட்ரீட் பண்ணல. ஸோ நான் வந்து ஃபேராக தான் இருக்கேன், நான் எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக ரூடாக தான் இருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட இருந்து வேறு எதுவும் நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பட் எலைசா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கைண்ட்னஸ் தான் வேணும் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும், உங்ககிட்ட இருந்து அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி சொல்கிறா. அண்ட் இப்போ இவ வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறா. பாருங்கள், நீங்கள் வந்து என்னையை வந்து எப்படி ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்துகிறீங்க, நானும் ஒரு ஃபொனட்டிக்ஸ் டீச்சராக வந்து மாறுவேன் அண்ட் உங்ககிட்டவே நான் வந்து கம்பீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எலைசா வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு
டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மான எலிசாவோட கேரக்டர் பாருங்கள், அதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி எலிசா பேசுகிறத பார்த்துட்டு ஹிக்கின்ஸ்க்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குதான். ஹிக்கின்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் வச்சுருக்க ஒரு பர்சன் இப்போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எலிசாவை நான் தான் மாற்றினேன், ஸோ எனக்கு தான் எலிசா மேலே ஃபுல் பவரும் இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. பட் எலிசா அந்த டைம் வந்து கிவின் வந்து பண்ணலை. அவங்களோட கிரவுண்டில் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி நினைக்கிறாங்க, நீங்கள் என்னைய வந்து சர்வெண்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அந்த வெட்டிங் முடிஞ்சு ஃப்ரெட்டியோட வெட்டிங்லேருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்போவும் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், கேஷுவலாக எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வெண்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ எலிசா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, நான் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இப்போ வந்து கிடையாது அப்படி சொல்லி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஹிக்கின்ஸ் வந்து இப்போ வந்து தனியாக நின்றுட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, எலிசாவோட அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் இன்னுமே கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், திரும்பி எலிசா நம்மக்கிட்ட வருவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எலிசாவால் நம்ம இல்லாமல் லிவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், எலிசா திரும்ப வருவா அப்படி சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கார். அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க் வந்து முடியுது. பட் எலிசா ஃபுல் கான்ஃபிடென்ஸோட நான் உங்கள் கூட வந்து ஒரு ஃபொனட்டிக்ஸ் டீச்சராக மாறி கம்பீட் பண்ணுவேன், அந்த அளவுக்கு அவங்க வந்து இண்டிபெண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. ஸோ இந்த ப்ளே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிளாஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அதை வந்து கிரிட்டிக் பண்ணுற மாதிரி பெர்னார்ட் ஷா வந்து எழுதியிருக்காங்க. எலிசாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எப்படி லாங்குவேஜ் வந்து ஐடென்டிட்டியையும் சோஷியல் மொபிலிட்டியும் சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எலிசாவோட ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜேர்னி, அவங்களோட ஸ்பீச் அண்ட் மேனர்ஸ் மட்டும் கிடையாது, இன்டர்னலாகவும் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க, அதையும் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எலிசாக்கு வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த பிளேல வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபைனல் டெசிஷன் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஹிக்கின்ஸ் கூடயே கம்பீட் பண்ணுவேன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ அதுதான் எலிசாவோட ட்ரூவான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து இருக்குது. ஸோ இந்த டைட்டில் பிக்மேலியன் வந்து மித்தில் இருக்க ஒரு ஸ்கல்ப்டர், அவங்களோட அந்த கிரியேஷன் மேலேயே லவ் ஆகிடுவாங்க. பட் அதை மட்டும் மாற்றி பெர்னார்ட் ஷா எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எலிசா வந்து அந்த கிரியேட்டரோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறத பெர்னார்ட் ஷா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த ஒர்க் பிக்மேலியனில் லாஸ்ட் இயர் UGTRB கொஸ்டின் 2024 ஒரு கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் அட்மிட்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி a little of both, like the rest of us, a little of both. What qualities does he refer to அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. And the options are honest and roguish, virtuous and vicious, sacred and sinful, trustworthy and deceitful. இதில் அவரோட கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்துகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹானஸ்ட் அண்ட் ரோகிஷ். அவர் ஹானஸ்ட்டாக தான் இருப்பார், அட் த சேம் டைம் கொஞ்சம் பிளேஃபுல்லி மிஸ்சீவியஸான ஒரு கேரக்டர், அதான் ரோகிஷ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹானஸ்ட் அண்ட் ரோகிஷ். இது லாஸ்ட் இயர் 2024 UGTRBயில் கேட்ட கொஸ்டின். And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.